ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சீரீஸில் சயின்ஸில் நம்ம ஒரு 4 ஃபார்முலாஸ் வந்து போன வீடியோவில் பார்த்துருந்தோம். அந்த ஃபார்முலாஸ் பேஸ் பண்ண சம்மு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். செம்ம கவனமாக பாருங்கள். கீழே இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு கொஷினுக்குமான கன அளவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபார்முலாவில் நம்ம பை இருக்குது அப்படின்னா அந்த பைக்கு பதிலாக 22/7 சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. 3 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள கனசதுரம் என்ன அப்படிங்கிறது. ஸோ இந்த வேல்யூக்கு நம்ம வந்து கன அளவு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா என்ன, கனசதுரத்தோட ஒரு டயக்ராம் நான் உங்களுக்கு வரைய முன்னாடியே சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு சதுரம் போட்டுக்கோங்க, அதுக்கு மேலேயே ஒரு ஆஃப் ஷேப்ல சதுரம் போட்டுக்கோங்க, ரெண்டையும் கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அந்த 3D கிடைச்சிரும் ஷேப்பு. ஸோ அதுல எல்லா பக்கத்தோட அளவுமே சமமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதுலதான் இந்த பக்க அளவுகளாம் நமக்கு 3 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது சென்டிமீட்டர்னு இருக்கிறதுனால வரக்கூடிய ஆன்சர்ல நம்ம என்ன பண்ணணும், கன அளவு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஆன்சர்ல சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு எழுதணும். நம்ம ஃபார்முலா போகும்போது மீட்டர் கியூப்னு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். ஓகேவா? கொஷின்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ஃபைனல் ஆன்சரோட யூனிட் வந்து சூஸ் பண்ணணும். ஓகே, சரி. 3 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள கனசதுரம். ஃபர்ஸ்ட் கனசதுரத்தினுடைய கன அளவு ஃபார்முலா பக்கம் இன்ட்டு பக்கம் இன்ட்டு பக்கம், அதாவது ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ, ஏ கியூப் அப்படிங்கிறது. ஸோ பக்க அளவு நமக்கு 3. ஸோ அப்போ 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3, 3 9, 9 3 27. ஸோ அப்போ 27 சென்டிமீட்டர் கியூப்னு போடலாம், அல்லது கன சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகேவா? அடுத்து பாருங்க செகண்ட் சம். 3 மீட்டர் ஆரமும் 7 மீட்டர் உயரமும் கொண்ட உருளை, இதனுடைய கன அளவு கண்டுபிடிக்க போறோம். ஸோ உருளையினுடைய கன அளவு ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் ஹெச் அப்படிங்கிறது. இந்த பைக்கு பதிலாக தான் நமக்கு 22/7 சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 22/7 இன்ட்டு ஆறுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், 3 இன்ட்டு 3, ஏன்னா 3 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே ஒரு விஷயம் நம்ம சம் போடுறதுக்கு முன்னாடியே நம்ம கவனிக்கணும். என்னன்னா, இப்போ இந்த சம்ல இங்கே மீட்டர் இருக்கு, இங்கே மீட்டர் இருக்கு. ஸோ ரெண்டுமே மீட்டராக இருக்கிறதுனால நம்ம சம்மை ப்ரொசீட் பண்ணிடலாம். இல்லை ஏதாவது ஒன்று சென்டிமீட்டராக கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டையும் ஒரே யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு தான் நம்ம சம் போடணும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபைனல் ஆன்சர் நம்ம மீட்டர் கியூப்னு எழுதணும். ஓகே, சரி. இப்போ 3 இன்ட்டு 3 போட்டாச்சு. அடுத்து ஹெச்சுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 7ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த 7க்கு இந்த 7 கேன்சல் ஆகிடும். 22 இன்ட்டு 3, 3 இன்ட்டு 3, சாரி 22 இன்ட்டு 3 இன்ட்டு 3. ஓகேவா? 3 9, 9 இன்ட்டு 22 198 வரும். ஓகே, ஸோ ஃபைனல் ஆன்சர் 198 மீட்டர் கியூப் அல்லது கனமீட்டர். கனமீட்டர். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான ஒரு சம் தான். ஸோ இதே பேஸ் பண்ணி நம்ம அந்த 4 ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, அந்த 4 ஃபார்முலாவில் எந்த டைமென்ஷனோட கன அளவு கண்டுபிடிக்க சொன்னாலும் அதுக்கான ஃபார்முலால நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கான ஆன்சர்ஸை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த சம்ஸை கோத்ரூ பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் 2 எக்ஸாம்பிள் நீங்களே கிரியேட் பண்ணிட்டு இந்த அதர் ஷேப்ஸ் இருக்கு இல்லையா, உதாரணத்துக்கு கனசதுரம் பார்த்துட்டோம், உருளை பார்த்துட்டோம், கன செவ்வகத்துக்கும் கோலத்துக்கும் நம்ம பார்க்கல. ஸோ அது ரெண்டுத்துக்கும் நீங்களே ஒரு வேல்யூஸ் எடுத்துட்டு அதுக்கான சம்மை வந்து போட்டு பாருங்க. ஆன்சர் என்ன வருதுங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகேவா? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். அடுத்து வேற ஒரு தகவலில் பார்க்கலாம். தேங்க்யூ.